வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா இப்போ வந்து அக்கவுண்ட் சென்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. அந்த ஒரு ஆப்ஷன் மூலியமாக உங்களோட வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாமே பாத்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணி நீங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த வீடியோல வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய இந்த அக்கவுண்ட் சென்டரை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றது செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். வாட்ஸ்அப் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய 3 லைன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் சென்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ஆட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட், ஆட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உங்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணதுமே அலோன் டு கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா அதில் வந்து எஸ் ஃபினிஷிங் ஆடிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒன்றா வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த அக்கௌண்ட் சென்டர்னால் ஃபஸ்ட்டு என்ன, இதோட யூசேஜ் என்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து அக்கௌண்ட் சென்டரில் வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போது வாட்ஸ்அப்பில் நீங்கள் போடக்கூடிய ஸ்டேட்டஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டாகிராம் அண்டு வந்து ஃபேஸ்புக்கிலலாம் வந்து ஸ்டோரியிலையும் ஷேர் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும். ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட் சென்டர் அப்படின்றது நம்ம எல்லாமே மெர்ஜ் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறோம், உங்களுக்கு இன்னும் தெளிவாக வந்து புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஷேரிங் அக்ராஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எல்லாமே வந்து ஷோ ஆகும். நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ரெண்டுமே வந்து ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி ஷேர் யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டுத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போது வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வந்து போடுறீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் ஆகிடும், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் ஆகிடும். ஸோ அதற்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனு. இப்போ இதை நீங்கள் எப்போ வேணாலுமே பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி ஆஃப்மே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் வந்தீங்கன்னா அதில் இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போது நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போடக்கூடிய போஸ்ட்டாக இருக்கட்டும், ஸ்டோரியாக இருக்கட்டும், ரீல்ஸாக இருக்கட்டும், அதை அப்படியே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி வந்து உங்களோட ஃபேஸ்புக்லேயும் அது போஸ்ட்டாக ஷேர் ஆகும். அண்ட் வந்து ஃபேஸ்புக்கில் அது ஸ்டோரியாகவும் ஷேர் ஆகும், ஃபேஸ்புக்கில் ரீல்ஸாகவும் அது ஷேர் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் வந்து போடுறீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து யுவர் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் ஆகும். ஸ்டோரி போட்டுருக்கீங்க அதுக்கும் ஆன் பண்ணியிருக்கீங்கன்னா ஸ்டோரியும் ஷேர் ஆகும், ரீல்ஸுக்கு போட்டிருந்தீங்கன்னா ரீல்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் ஆகும். ஸோ இதை எப்போ வேணாலுமே நீங்கள் வந்து ஆன் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபேஸ்புக் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேக் வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து கீழே இன்ஸ்டாகிராமுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துருக்கும். இப்போது நீங்கள் ஃபேஸ்புக்கில் போடக்கூடிய ஸ்டோரியாக இருக்கட்டும், போஸ்ட்டாக இருக்கட்டும், ரீல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து நீங்கள் த்ரெட்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா த்ரெட்ஸ்லேயுமே வந்து ஷேர் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்கில் நீங்கள் போடக்கூடிய அந்த போஸ்ட் வந்து டேரெக்டாக வந்து த்ரெட்ஸ்லேயுமே போஸ்ட்டாக ஷேர் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதற்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணி வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ உங்களுக்கு வேணாமோ அதை நீங்கள் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட் சென்டர் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இதெல்லாமே ஒன்றா மெர்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இப்போது இதில் நீங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டு, ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இதெல்லாமே லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க. இதில் நீங்கள் வந்து உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பண்ணலாம். ஜஸ்ட் இந்த அக்கௌண்ட் சென்டர் ஹோம் பேஜ் வந்தீங்க அப்படின்னா கீழே வந்து அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து மேலே ஆட் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேறு எதுவும் அக்கௌண்ட் ஆட் பண்ணால் அதை கிளிக் பண்ணி வேறு அக்கௌண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இல்லை இப்போ நீங்கள் வச்சுருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கே ரிமூவ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் அக்கௌண்ட் கொடுத்துட்டு அதில் கண்டினியூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எஸ் ஃபினிஷிங் ரிமூவிங் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அக்கௌண்ட் சென்டர்லேருந்து வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போது வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய இந்த அக்கௌண்ட் சென்டர் ஆப்ஷன் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.